அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து நான் என்ன குக் பண்ணேன்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இனிமேல் ரெகுலராக கிச்சனை பேஸ் பண்ணின வீடியோஸ் மினி பிளாக்ஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ஒரு தக்காளி சட்னியும் அது கூடவே பச்சைப்பயிறு தோசையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பச்சைப்பயிறு தோசை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவில் ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன். பச்சைப்பயிறு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சைப்பயிறு தேவையான அளவு சால்ட்டு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பெருங்காயத்தூள், இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். ஒரு 2 சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவு கம்மியாக தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தோசை பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து தோசை சுடும் போது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். இந்த தோசையை நீங்கள் அடிக்கடி வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச கையோட அடுத்து லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளாக தாளிச்ச தயிரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் செஞ்சிருந்தேன். லஞ்ச் முடிச்சோன்னா ஒரு ஈவினிங் போல் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சு ஒரு 7 o'clock போலவே வெளியில் கிளம்பிட்டோம். நேராக வந்து பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம். மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா வாங்கிட்டு வரலான்னு. இதோட இந்த மினி விளாகும் முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.